गुरुर्नाथः मद्गुरु श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुपरमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं निर्मलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव सर्वं मम देव देव। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते। बोधान्यः साधनेभ्यो हि साक्षान्मोक्षैकसाधनम् पाकस्य वह्निव ज्ञानम् विना मोक्षो न सिद्ध्यति। अविरोधितया कर्म ना विद्यां विनिवर्तये। विद्या विद्यां निहन्त्येव तेजस्तिमिरसङ्घवत् परिच्छिन्न इवा ज्ञानात् तन्नाशे सति केवलः। स्वयं प्रकाशते ह्यात्मा मेघापायेषु मानिव। अज्ञानकलुषं जीवं ज्ञानाभ्यासाद्विनिर्मलम् कृत्वा ज्ञानं स्वयं नश्येत् जलं कतकरेणुवत्
संसारस्वप्नतुल्यो हि रागद्वेषादिसङ्कुलः स्वकाले सत्यवद्भाति प्रबोधे सत्यसद्भवेत्. तपस्विभिः क्षीणपापिः, யாருக்கு பாப்பமானது க்ஷீணமாக இருக்கிறதோ, யார் தபஸில் இருக்காளோ, அப்போ தர்மான்னு சொல்லும்போது சத்தியத்தை கடைப்பிடிக்கிறது தர்மமாக இருக்கிறது, தானத்தில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது தர்மமாக இருக்கிறது, தயையுடன் இருக்கிறது தர்மம், தபஸுடன் இருக்கிறது தர்மம், சத்தியம் தானம் தயா தொடர்ந்து கடைப்பிடிக்கிறது தபஸாக இருக்கிறது. இந்த தர்மமயமான வாழ்க்கை தான் நமக்கு பாபத்தை க்ஷீணமாகும். எங்கே ஒரு கிரகஸ்தன் ஒரு மனுஷன் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் பண்ணினா பாப்பம் சேராது. நார்மலாக 99% என் குடும்பம் அங்கே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் பண்ணினா அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பாப்பம் சேராது. இருக்கிற பாவம் எப்படி குறையும்? எங்கே என்ன நம்ம குடும்பத்துக்கு மிஞ்சி எங்கே பரோபகாரமாக பண்ணுறோமா இல்லை ஏண்டா நம்ம இழுத்து விட்டுக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கோமா? அவளுக்கு ஆத்மபோதம் கிடையாது. ஏன்னா க்ஷீண பாப்பம் ஏற்படலை, பரோபகாரங்கிற பேசிக் தபஸும் இல்லை, தானம் தயா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் தேவையான அளவுக்கு இல்லை. யாருக்கு இந்த தர்மமயமான வாழ்க்கை பரோபகாரம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதோ அவளுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஏதாவது வேதாந்தத்தில். அப்படி அதில் விஷயத்தில் தீவிரமாகி பண்ணினோன்னு சொன்னால் வீதராகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அறிவோடு நடக்கணும். அங்கேயும் இது தர்மம் தயை, தர்மம்னு சொல்றது தயா சத்தியம் தானம் தபஸ் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும் போதே இது எல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க தேவையான அளவுக்கு பாப்பத்தை குறைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கும்போதே நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் பேசுறது வைக்கிறது, நம்ம பரோபகாரத்தை விடுங்கோ, நம்மளுடைய தர்மத்தை பண்ணும்போதே ஏகப்பட்ட விஷயம் நடக்கிறது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆல்ரெடி பாப்பம் ஆட் ஆயிட்டு வருது, தெரிஞ்சோ தெரியாமலையோ. நீங்க சொல்லுங்க, செல்ஃபிஷா இருந்தா பாப்பம் ஆட் ஆகுமா, பாப்பம் குறையுமா? தர்மத்தில் வரல, செல்ஃபிஷ்னு வரல. கரெக்ட்? இதெல்லாம் வேலிடேட் பண்ணினவனுக்கு முமுக்ஷுத்துவம்னு ஒன்று ஏற்படும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஆத்மபோதம் ஹிதாய அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்லி, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்மா நம்மளுடைய தர்மா, அதனால தான் பிடிக்கிறேன். இந்த கர்மா அல்லது தர்மமானது ஞானத்துக்கு அவிரோதம், ஞானத்திற்கு முரண் கிடையாது, ஞானத்துக்கு கான்ஃப்ளிக்ட் ஏற்படாது, ஞானத்திற்கு அது தடையாகவும் இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் இப்படி நீங்க பரோபகாரமாக ரீச்சிங் அவுட் எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மேல இன்னும் அதிகமாக எப்படியெல்லாம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ, எங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அது கான்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். எதுக்கு போய் கான்ட்ரிபியூஷன்லாம் தலைவலி இருக்கிற தலைவலி போராது அப்படின்னா நாட் எலிஜிபிள்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரியுறதா? வேதம் சொல்ற தர்மங்கிற ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம ஒன்றும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம்.
அப்போ கர்மமானது இப்படி தர்மமாக இப்படி சொல்றபடி பண்ணப்பட்டதுன்னாக்க, தபோமயமான வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொன்னாக்க, அப்பொழுது முமுட்சுத்துவம் ஏற்பட்டு அதே கர்மம் என்ன பண்றது, நம்மளை தயார் பண்றது. தேர்ஃபோர் கர்மா இஸ் நெவர் அகெயின்ஸ்ட் ஞானம். இன்ஃபேக்ட் கர்ம யோகம் தான் ஞான யோகத்திற்கான ஃபவுண்டேஷன். நீங்க ஏதாவது சைனாலேயோ இல்லை யூஎஸ்லேயோ இல்லை நம்ம நாட்டிலேயோ டெக்னாலஜி ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடை கட்டினான்னு டெக்னாலஜி பாருங்க, சொல்லுங்க. எங்கேயுமே இம்பாசிபிள் அது. நம்ம ஓடுற கடல்லையும் பிரிட்ஜு கட்டுவோம், ஆனால் அதுக்கு ஃபவுண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இப்படி தர்மமான வாழ்க்கை ஞானத்திற்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. ஏன்னா ஞானத்திற்கு அடிப்படையாக என்ன வேணும்? க்ஷீண பாபம் ஏற்படணும், தபஸ் இருக்கணும். தேர்ஃபோர் முமுட்சுத்துவம் வரும், வைராக்கியம் வரும், விவேகம் வரும். பலவிதமான எக்ஸ்ட்ராவா அறிவு பிறந்து இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னாக்க, என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கு, ப்ராப்ளம்ஸ்க்கு, துன்பங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது என்னுடைய லிமிட்டேஷன். என்னுடைய லிமிட்டேஷன், அந்த லிமிட்டேஷன் அல்லது பரிச்சின்னத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க அந்த பரிச்சின்னம் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய உண்மையான நேச்சர் லிமிட்லெஸ். அப்போ ஏன்னா இதற்கு மூலமாக பரிச்சின்னத்துவம் எதனால? அஜ்ஞான, அறியாமை. அந்த அறியாமையினால தான் பரிச்சின்னத்துவம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டு பரிச்சின்னமா இருந்து எல்லா துன்பத்திற்கும் கஷ்டத்துக்கும் ஆளாயிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன விதமான கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கணும். எத்தனை நேரம் அட்லீஸ்ட் அஜ்ஞானத்து கூட சம்பந்தப்படுத்த முடியறதா? ஃபர்ஸ்ட் அறிவது இல்லை. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு ப்ராப்ளம் பிளேன்லேயே இருக்கோமா, இல்லை கொஞ்சம் புத்தி பிளேன்ல இந்த ப்ராப்ளம்க்கு எது காரணம் அப்படிங்கிறது புரியறதா? அப்புறம் புத்தியில இருக்கும் போதே எனக்கு ப்ராப்ளம் இருக்கு தோன்றதுங்கிறது உங்களுக்கு தெரியறதா? ஓகே, சொல்றது புரியறதா? புரியலையா? வேர்ட்ஸ் உனக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னாக்க, கஷ்டம் வந்ததுன்னாக்க, அந்த கஷ்டத்திலேயே இருந்து அதை டீல் பண்றோமா, ஒரு ஸ்டெப்பு மேல நான் கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு ஆழமா இருக்கிறதுன்னு தோன்றதா? சப்போஸ் நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஆழமா தோணித்துனாக்க, நான் கஷ்டப்படுறேங்கிறது கரெக்டா தப்பா? சாஸ்திரம் சொல்றது, நீ எப்படி கஷ்டப்பட முடியும்? நீ கஷ்டப்படுறேன்னு நினைச்சுட்டு இருக்கே, அதுவே உனக்கு சம்சாரம். தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ங்கிறது. இப்படி உன்னால காயின் பண்ண முடியறதோ? கைண்ட்லி செக். இதெல்லாம் தோணி ப்ராப்பரா அறிவுல ஷிஃப்ட் ஆகணும்னு சொன்னா தேவையான அளவுக்கு பாப்பத்தை குறைக்கணும். பாப்பத்தை குறைக்கிறதுக்கு சப்போஸ் தலைகீழா நின்று ஆழமான தண்ணியில குதிச்சு அங்கேயே இருக்கணும்னாக்கோ இருக்கணும். அப்படியே சுகவாசியா இருந்து அப்படியே ஓட்ட முடியாது வண்டியை. க்ஷீண பாபம் இஸ் நாட் அ சிம்பிள் திங். அதனால உடம்பு ரீதியா மன ரீதியா என்னெல்லாம் தியாகே நைக ஏவ அமிர்தத்வமானசுகு, எல்லா விதத்திலையும் தியாகமயமான வாழ்க்கை இருந்ததுனாதான் இதற்கான குவாலிஃபிகேஷன் வரும், இந்த சிந்தனையே நமக்கு பிறக்கும். இல்லைன்னா அகாடமிக்கா ஆத்மபோதமும் படிச்சிட்டோம், உபனிஷத்தும் படிச்சிட்டோம், எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு டிக்கெட் போயிட்டே இருக்கலாம். கடைசி மட்டும் சாஸ்திரத்துக்கும் இந்த படிப்புக்கும் இந்த அறிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? ஆக்சுவலா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் சொல்யூஷனே எல்லாத்துக்கும். அதனால இந்த விஷயத்துல உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, பெட்டர் பி வெரி வெரி சீரியஸ் அண்ட் கேர்ஃபுல். ஏமாத்திக்காதீங்க உங்களை நீங்களே, சரியா? அப்படி பண்ணினோம்னு சொன்னா ஸ்வப்பிரகாசத்தே ஆத்மா, அதுதான் அங்க. அஜ்ஞானி ஆல்சோ ஆத்மா, அஜ்ஞானி ஆல்சோ பிரம்மன். என்னோட நேச்சர் பிரம்மமா இருக்கிறது, அதை ரிவீல் பண்றதுக்கு ஓகே இந்த ஞானம் தான் அதற்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஞானம் தான், ஞானத்துடைய ஃபங்க்ஷன் என்னது? ஞானம் என்ன பண்றது? சில்மிஷம் அப்படின்னா அஜ்ஞானம் என்ன பண்றது? சில்மிஷம். அஜ்ஞானத்துடைய எஃபெக்டாக எல்லா விதமான அத்தியாசம் ஏற்படுறது. அத்தியாசம், அஜ்ஞானம் பிரச்சனையே இல்லை நமக்கு. இக்னரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம்? பிளிஸ்ன்னு சொல்லிவிட்டான். அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிப்போம். பிளிஸ் மோட்சம் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க.
ஆனா இக்னரன்ஸ் பிளிஸ். இக்னரன்ஸ்ல சம்சாரம், இந்த பரிச்சின்னத்துவம் என்ன ஆயிடுறது? இந்த பரிச்சின்னத்துவம் அல்லது சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் என்ன ஆயிடுறது? குறைவா இருக்கேன், நான் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இதெல்லாம் டெம்பரரியா ஒடுங்கி இருக்கு, டார்மெண்டா இருக்கு. புரியுறதா? உங்களுக்கு சப்போஸ் அடுத்த வாரம் கோல்டு வர வேண்டாம், வரப்போறது அப்படின்னு சொன்னா அந்த வைரஸ் எப்போ இருக்கும்? அன்னைக்கு காத்தால டப்புன்னு பிறந்துடாது. ஒரு வாரமா அந்த வைரஸ் அப்படியே ஒளிஞ்சுட்டு ஒரு நாள் டப்புன்னு வெளியில வரும். அன்னைக்கு முன்னாடி நாள் தான் கிளாஸுக்கு போயிட்டு வந்திருப்போம். கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுனால ஜோலம் 1 வீக் முன்னாடியே வந்துருத்து. முன்னாடி வாரம் கல்யாணத்துக்கு போயிருப்பேன். டார்மெண்டா இருக்கும். டார்மெண்டா இருக்கிறது வெளியில வருது. அதுதான் நடக்கிறது. உங்களுடைய சம்சாரம் டெம்பரரியா நீங்க தூங்கும் போதோ இல்ல ஆனந்தமய கோஷத்துல எப்பெல்லாம் இருக்கேலோ அப்பெல்லாம் அது டெம்பரரியா ரிசால்வ் ஆகுது. அந்த டிவியில அந்த ராமருடைய அங்க ஃபைனலா அந்த கண்ணை திறக்கும் போது, அது ஆரத்தி காட்டும் போது, அந்த கரெக்டான அந்த முகூர்த்தத்துல இல்லையா, அமிர்த யோகத்துல அந்த முகூர்த்த டைத்துல அது பார்க்கும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஞாபகம் வந்தது உங்களுக்கு? அப்பவாவது ப்ராப்ளம் மறந்துருக்கணும். பேசிக் அந்த அளவுக்கு அது புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ டெம்பரரியா எல்லாமே ஒரு டெம்பரரியா எல்லாம் ரிசால்வ் ஆகி இருக்கிறதுக்கு பேரு ஓரளவுக்கு அதுக்கு குட்டி மோட்சம்னு வச்சுக்கோங்களேன். புரியுறதோ? அப்போ இந்த சம்சாரமானது எதனால வருதுன்னா அஜ்ஞானத்தினால. அந்த அஜ்ஞானம் எப்படி இருக்கிறது? அத்தியாசமா ஆகிறது. அஜ்ஞானத்துடைய எஃபெக்ட் என்னது? அத்தியாசம். இந்த அத்தியாசத்தை தான் பார்த்து முடிச்சோம். இந்த அத்தியாசம் எப்படி இருக்கிறது? நமக்கு இண்டிவிஜுவல் லெவல்ல மிஸ்டேக் பண்றோம், மொத்தமா மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். டோட்டல் மொத்தம் இந்த ஐடியா இருக்கு இல்லையா, ஜீவ ஜெகத் ஈஸ்வரா அப்படிங்கிற விஷயம், பகவான் பத்தின மிஸ்டேக் இருக்கிறது, ஹோல் வேர்ல்ட பத்தின மிஸ்டேக் இருக்கிறது. புரியுறதோ? பகவான் என்னிலிருந்து வேறா இருக்கான், நேச்சுரல் கன்க்ளூஷன். இந்த ஜெகத்தானது உண்மையா இருக்கு, எங்கெங்கோ வந்திருக்கு, யாரோ படைச்சிருக்கா. இதெல்லாம் டோட்டாலிட்டி லெவல்ல பிராத்தமிக அத்தியாசா. அப்புறம் இண்டிவிஜுவல் லெவல் எப்படி இருக்கிறது? ஐ ஆம் த ஜீவா, நான் இந்த உடம்புக்கு உட்பட்டிருக்கேன், மனசுக்கு உட்பட்டிருக்கேன், ஜெகத்துக்கு உட்பட்டிருக்கேன், பகவான் படைச்சான், பகவானை போய் அடையணும். இது எல்லாமே இண்டிவிஜுவல் லெவல்ல. எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது, நான் இது ப்ராப்ளம்ல இருந்தெல்லாம் விடுபடணும். இது எல்லாமே என்னது? நம்மளுடைய லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய அத்தியாசம். அப்போ அஜ்ஞானத்தோட எஃபெக்ட் இந்த 2 அத்தியாசமாக இருக்கிறது. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் 5 ஸ்லோகத்துல டோட்டல் வேதாந்தத்தை சொல்லிட்டார். பரிச்சின்ன இவ பரிச்சின்னம் தான் சம்சாரம். அந்த சம்சாரத்துக்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்திற்கான சொல்யூஷன் ஞானம். ஞானத்துக்கான யோக்கியத்தை வேணும். யோக்கியத்துக்கு நீ கர்மா பண்ணணும். கர்மாவும் ஞானமும் விரோதம் கிடையாது. முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேரு சம்மரி. எல்லாமே கவர் ஆயிடுது இல்ல? அப்படி இந்த 5 ஸ்லோகத்துல டோட்டலா சம்மரைஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்றார். ஏன் இந்த பரிச்சின்னத்துவம் இருக்குன்னா அத்தியாசத்தினால இருக்கு. எப்படிப்பட்ட அத்தியாசம்? த்விதீய அத்தியாசம்னு பார்த்தோம் போன கிளாஸ். அப்போ உடம்பு மனசுன்னு நானும் நினைச்சுக்கிறது மிஸ்டேக், அத்தியாசம், எரர். கரெக்டா? இந்த அட்லீஸ்ட் இந்த 1 மணி நேரம் உடம்பு மனசு இந்த அத்தியாசம் இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே என்ன இப்படி சொல்றாரு பாரு, என்னெல்லாம் எப்படிலாம் சொல்லிட்டா இருப்பாரு அப்படின்னு கிளாஸ்லயே சொல்லிட்டே இருக்கும் போது தோணும். அப்பனா என்ன அர்த்தம்? எந்த அத்தியாசத்தில் இருக்கேன்? புரியுறதா? அதனால அதை சொல்ல வேண்டியிருக்கு, காயின் பண்ணணும். நான் இப்படி என்ன இப்படி நினைச்சுட்டு இருக்கேன், நான் நினைச்சுக்கிறேன் பாரு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? நான் அப்படிப்பட்டவன். ஓகே, அப்ப இந்த கேப் பிரிட்ஜ் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஞானம். நான்ங்கிறது எங்க போய் பிக்ஸ் ஆகிறது பாருங்க. கரெக்டா? அந்த டாக்டர் இருக்கும்ல, அப்படி அடிச்சா எங்க போகும்? எங்கேயோ போயிடக்கூடாது. புஷ்ஷுன்னு பப்பு அந்த போர்டு பக்கத்தில் போய் பக்கத்தில் இருக்கிற அவர் மண்டையில் போய் டப்புன்னு விழக்கூடாது. நீங்கள் அடிக்கிறது எப்படி இருக்கணும்? நம்ம முண்டகோபனிஷத்தில் என்ன கல்பனா பார்த்தோம்? தனுர் கல்பனா பார்த்தோம். அந்த எய்ம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டா?
அப்படி போய் அடிச்சேன்னா கரெக்டாக போய் அந்த இடத்துல இருக்கணும். புரியுதோ? அப்போ இது லட்சியமா வச்சுட்டு அங்க எல்லா நேரமும் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கிறது. அதுக்கான புத்தியை ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான எமோஷனல் மைண்டை நீங்க ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க காம குரோதாதிகளே முழுகி ஊறி போய் அதையே பண்ணிட்டு இருந்தேன்னா சீன பாப்பமா பாப்பம் அப்படிங்கிற அந்த ஹலோ சார், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நாங்க பேக்கேஜ் கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு இந்த மாதிரி நீங்கள் பில் கட்டியிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோங்கிறதுனால உங்களுக்கு எல்லா லோகத்துலேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாபத்தை பேக்கேஜ் ஆட் பண்ணுவா. அப்போ என்ன ஆகும்? கிளாஸுக்கு வர முடியாது, கேம்புக்கு வர முடியாது, வீட்டில் டெய்லி படிக்கவே முடியாது, உட்காந்தாலும் கேட்க முடியாது. நமக்கு ஒரு ரூமில் போய் உட்காந்தா எல்லா ரூமில் இருக்கிறது அப்போ தான் நமக்கு கேட்கும். ஜபம் பண்ண உட்காந்தா கிச்சனில் இருக்கிறது நன்னா கேட்கும். கிச்சனில் நீ ஏன் பண்ணுற, என்னால் ஜபம் பண்ண முடியும். நீங்கள் ஏன் பெட்ரூமில் இப்படி பேசுகிறீங்க, என்னால் கிளாஸ் கேட்க முடியல. இதெல்லாம் என்னது? யாரோட பாப்பம்? ததிங்கினத்துவம் டான்ஸ் ஆடின்னு இருக்கு சுற்றி. அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம், ஆதி இதெல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வாழ்ந்தோம்னாக்க இந்த அத்தியாசம்ங்கிறது புரியும். அத்தியாசத்தோடைய தர்சனம் ஏற்படும். அத்தியாச தர்சனம் அப்படின்னு சொல்றது டெக்னிக்கலா என்ன சொல்றோம்? சம்சாரத்தில் இருக்கோங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது. உங்களுக்கு புரியுறதா? இது பேசிக் ஐடியா. தேர்ஃபோர் அதுக்கப்புறம் சில இடத்துல நம்ம விவேக சூடாமல்ல படிச்சிருக்கோம், தர்மாத்தியாசா தர்மீத்தியாசா. நான்கிறது ஏதோ தப்பா நினைச்சுக்கிறது தர்மேத்தியாசா. அதை தவிர என்னெல்லாம் விஷயம் தப்பா இருக்கிறதோ அதெல்லாம் தர்மாத்தியாசா. ஈஸியா வச்சுக்கலாம், நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அது கூட நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது கனெக்ட் ஆயிடுதுனாக்க இப்படி நீங்க பண்ணலாம். சரியா? ஆக மட்டும் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஞானம். அப்போ ஞானம் அப்படின்னு ஏற்படும் போது ஞானத்துடைய கன்க்ளூஷன் ஆனது அத்வைதா, துவைத ரஹிதத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் போன கிளாஸ்ல இம்பார்ட்டண்டா எக்ஸ்பீரியன்ஷியல் அண்ட் அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஞானத்தை ரெண்டு பிரிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஷியலி எதுவும் மாற போறதில்லை. த டுவாலிட்டி அல்லது துவைத்தம், பன்மை அண்ட் வேற்றுமை அனுபவம் கண்டினியூ ஆகும். ஆனா அதை எப்படின்னு புரிஞ்சுக்கணும்? அது அழகா இங்க சொல்றார். சம்சாரஹா ஸ்வப்ன துல்யோகி. ஒரு ஸ்லோகமும் ஆழமான ஸ்லோகங்கள். சம்சாரஹா அப்படின்னா நம்ம இத்தனை நேரம் பேசின அஜ்ஞான அத்தியாச சம்சாரம் இல்லை, நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சம்சார் அப்படின்னாக்கா ஹிந்தி சம்சார், சம்சார் சன்சார்மே சொல்லுவா இல்லையா? சன்சார்னா என்னது ஹிந்தியில? பர்ஃப்யூம் சொல்லிடக்கூடாது, அது தெரியாது உங்களுக்கு. சன்சார்னு ஒரு பர்ஃப்யூம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் அந்த காலத்தில், சன்சார் அப்படின்னு. இந்த இடத்துல சம்சாரஹா அப்படின்னா பிரபஞ்சஹா ஜகதஹா. இந்த உலகமானது எப்படி இருக்கிறது? சொப்ன துல்லியமாக இருக்கிறது. புரியுதா? நமக்கு எப்படி இருக்கிறது இந்த உலகம்? சொப்னமாவது இதுவாது? இதுதான் உண்மை. இப்ப சொப்னத்தை கூட ஒப்பிடுறாரு இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? சொப்னம் நமக்கு எப்படி இருக்கிறது? சொப்ன உலகம், சொப்ன டிரான்சாக்சன்ஸ், சொப்னத்துல இருந்த நீங்க எப்படி இருக்கீள்? என்ன அறிவு? சொப்னத்தை பத்தின அறிவு என்ன இருக்கிறது? காமன் அறிவு என்னது சொப்னத்தை பத்தி? ட்ரீம்னா என்னது? ட்ரீம்னாக்க அடுத்த நாள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படி இருக்கா? ஓ, அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சர். கனவு பார்த்த உடனே ஜோசியர்கிட்ட போயிடுவா. அதனாலதான் அவளுக்கு நல்ல பிசினஸ் நடக்கிறது. சொப்னம் எப்படி இருக்கிறது? உங்க தாத்தாட்ட கேட்டு பாருங்க. சொப்னம் அது சொப்னம் தானடா, விடுற வேலையை நல்ல நல்ல காரியமா பண்ணி இன்னைக்கு போய். சொப்னம்னா விடுறான்னா என்னதுக்கு அர்த்தம்? அது அன்றியல், பொய்ன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட பொய்? இப்படிப்பட்ட பொய் அங்கதான் டிஃபரன்ஸ் ஆகுது. சாதாரணமா இருக்கக்கூடிய பொய் மாதிரியா? இல்லை, அனுபவத்தில் இருந்த பொய், இருக்கிற பொய். இதை நன்னா நீங்க அனலைஸ், சொப்னத்தை நீங்க பிடிச்சுட்டேனாலே ஈஸியா ரிலேட் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த உலகம் சம்சாரஹா, இந்த உலகமானது ஜகத்தானது சொப்ன துல்யோகி, இதுதான் உண்மை. அது தெரியாததுனால இந்த பிரபஞ்சம் எப்படி சொப்னம் எவ்வளோ உண்மையற்றதாக இருக்கிறதோ
நாம இப்ப அனுபவிக்கின்ற ஜகத்தும் அதே உண்மையற்றதாக இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய ரியாலிட்டி வேற, இப்ப இருக்கிற ரியாலிட்டி வேற. ஆனா ரெண்டு ரியாலிட்டியும் புரியுறதா? ரெண்டு ரியாலிட்டியும் ஈக்குவலி பொய். ஏன்னு சொல்ல போறாரு, சும்மா அப்படியே உங்களுக்கு கதை சொல்லலைங்க. ஏன்னு காரணமும் இருக்கு. ஏன்னா சாஸ்திரம் எது பொய் எது மெய்ங்கிற லட்சணத்தை நமக்கு கொடுக்கறது, டெஃபினேஷனை கொடுக்கறது. ஓகே, அப்போ இது தெரியாததுனால இந்த உலகமானது, சப்போஸ் இப்படி வச்சுப்போமே, சொப்பனத்துக்குள்ளேயே போவோம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கனவானது உண்மைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. கனவானது உங்களுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கனவே வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இருக்கிற பிரச்சனை போறது விட்டுட்டு எனக்கு கனவு வந்துடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை இருக்கும் டெய்லி. அப்படி கனவு அந்த கனவுல ஒரு இஎம்ஐ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எந்த இஎம்ஐ அடைக்கிறது? இப்போ இந்த பேங்க்குக்கு போறதா, கனவுல இருக்கிற பேங்க்குக்கு போறதா? எந்த இஎம்ஐ அடைப்பேல்? யோசிச்சு பாருங்க. சரி, அது கூட அப்படிலாம் ஒன்றும் இல்லை போல இருக்குன்னு ஓரளவுக்கு அது பொய்யா தெரியும். ஆனா உங்களுக்கு கனவுல உங்களை ஏதாவது இந்த எரும மாடு கிராஸ் ஆகும். பூனை கிராஸ் ஆனா பரவாயில்ல, எரும மாடு வரும். எரும மாடு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த இடத்துல அப்படியே ஈஸ்வர பாவனா, அந்த எரும மாடு அப்படியே யம தர்மராஜாவே பார்ப்போம். எரும மாடுன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு லிங்கம் அது? பிள்ளையார் இந்த மஞ்சப்பொடி எப்படி இதுக்கு பிள்ளையாருக்கு லிங்கமோ அடையாளமோ, எரும மாடு வந்தா யாருக்கு அடையாளம்? யம தர்மராஜா. யம தர்மராஜா நமக்கு ஞாபகம் வந்தோடனே உபனிஷத் ஞாபகம் வராது. என்ன ஞாபகம் வரும்? யாரோ மண்டையை போட போறா, இல்ல நானே மண்டையை போட போறேன், இதுதான் தோணும். உன்னால மண்டையை போட முடியாதுறான்னு யாரு மண்டையை போடுறதுக்கு தேவதாவோ அவரே சொல்லியிருக்காரு. அது நமக்கு கஷ்டமா இருக்கும் ஞாபகம் வரத்துக்கு. ஏன்னா க்ஷீண பாப்பம் ஏற்படலை, தபஸ் இல்லை இல்லையா? அப்போ யம தர்மராஜா வந்துன்னா மிருத்யு வரும். மிருத்யுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சாக போறேன், செத்து போயிடுவேன், பரிச்சின்னம். இப்ப பாருங்க என்ன பண்ணுவேன். இப்போ சொப்பனத்துல எரும மாடு வந்துருத்தோம், என்ன பண்றது? அப்புறம் சொப்பனத்துல பாம்பு வரும், பெரிய பாம்பு அப்படி நின்று இருந்தது. நான் கோயிலுக்கு போகும்போது நடு ரோட்ல பாம்பு நின்று இருந்தது. அதனால என்ன பண்ணணும்? பால் ஊத்தணும். இங்க பார்த்தா இங்க பாம்பு புத்தே இருக்காது, அங்கதான் பாம்பு புத்து இருக்கு. இப்ப பாலை இங்க விடுவேலா அங்க விடுவேலா? எந்த பாம்புக்கு போகும்? கனவு பாம்பு போகுமா, இந்த பாம்புக்கு போகுமா? எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எதுக்கு இதை ஈக்குவேட் பண்ணணும்னு சொன்னா, ராகத்வேஷாதி சங்குலஹா. இங்க இந்த பிரபஞ்சத்தை நமக்கு அனுபவத்தில் இருக்கிறதுனால, எனக்கு அனுபவத்தில் இருந்ததுன்னா அது என்னது? அது உண்மை. இந்த போன் உங்களுக்கு தெரியறதோ, மைக் உங்களுக்கு தெரியறதோ, உங்களுக்கு தெரியறது, உங்களுக்கு தெரியறது, உங்களுக்கு தெரியறது, எல்லாருக்கும் தெரியறது. மேபி உங்களுக்கு கொஞ்சம் மங்காதான் தெரியலாம், ஆனால் தெரியறது. எப்படி தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியறது. therefore எல்லாருக்கும் இது அனுபவத்தில் இருக்கு. அதனால இது உண்மை. இது பொதுவான நாலேஜ். என்ன பிரச்சனைனா, இந்த அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மை அப்படிங்கிற நாலேஜ் இருக்குல்ல, காமன் நாலேஜ், சாமான்யமான அறிவு, இது உண்மையான, இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வரணும். பொதுவா யோசிக்க மாட்டோம். பாரு, எனக்கு அங்க அந்த மாலை தான் தெரியறது, உனக்கு அது என்ன மாலை இருக்குல்ல? மாலை இருக்கு, ஓகே, மாலை இருக்கு, உலகம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பஞ்சபூத்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு. therefore இது எல்லாருக்கும் இருக்கு, அனுபவத்தில் இருக்கு, therefore உண்மை. சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, உனக்கு எது உண்மையா இருக்கிறதோ அந்த அனுபவமே அதையே சேலஞ்ச் பண்றது. இதுக்கு இந்த தலைவலி, எல்லாருக்கும் அப்படி இருக்கும், நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்? நோ ப்ராப்ளம், கிளம்பு. யோசிச்சு பாரு, சொப்பனத்துல பாம்பை பார்த்து என்ன கஷ்டப்படுறியோ, சொப்பனத்துல பார்த்து எப்படி கஷ்டப்படுறியோ அந்த மாதிரி இப்போ நீ கஷ்டப்பட்டு இருக்க. பிகாஸ் இந்த சம்சாரம் சொப்பன துல்லியமா இல்லை. சொப்பன துல்லியமா தான் இருக்கு. ஏன்னா நான் சொப்னத்தையும் ரியலா வச்சுட்டு இருக்கேன், இந்த உலகமும் ரியலா இருக்கு.
சில பேர் இந்த கேட்டகரி, சொப்பனம் போய் ஆனா இது உண்மை. எனக்கு பையன் இல்லைங்கிறதா, பொண்ணு இல்லைங்கிறதா, அப்பா அம்மா இல்லைன்றா, ஃபேமிலி இல்லைன்றா, இதெல்லாம் போய் மெய்யா பொய்யா? டென்ஷன் ஆயிடுவார் இவர். நேற்றுக்கு என்ன கடமை கண்டீர்? அங்க குடும்பத்தில் யாரு? உங்க ரெண்டாவது பொண்டாட்டி இருந்தாலா? ப்ராப்ளம் ஆயிடும். அது கனவு. கனவு சாஸ்திரம் என்ன சொல்றது? இது கனவுங்கிறது. இப்ப நீங்க கிளாஸ் கேட்டு இருக்கீங்க இல்லையா? இது எவ்வளவு உண்மை? உங்க கனவு போல உண்மை, அவ்வளவுதான். இந்த இப்போ கிளாஸ் கேட்டு இருக்கிறது அவ்வளவுதான் ரியாலிட்டி. இதுக்கு இது டிக்ளரேஷன். இது தெரியாததுனால ராகத்வேஷாதி சங்குலஹா. சங்குலம் அப்படின்னா பாதிக்கப்படுறது. எதனால பாதிக்கப்படுறது? ராகத்தினால, துவேஷத்தினால. அப்புறம் ஆதி. ஆதின்னு என்ன? எல்லாம் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். இது எல்லா விதமான விஷயத்தினால அல்லது இந்த உலகத்தினால, எல்லா அனுபவத்தினால கர்த்திருத்துவ, போக்திருத்துவ எல்லாமே இங்க கொண்டு வந்துடணும். நான் செஞ்சேன், நான் அனுபவிக்கணும், நான் அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வரணும், இப்படிப்பட்ட அனுபவம் வரக்கூடாது. எல்லாமே ஐ சென்டர்டு தாட்ஸ். நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கேன். எல்லாமே கண்டிஷன். எல்லாத்துலேயும் ஒரு நிபந்தனை. எல்லாம் அதுக்கு என்ன மையம்? என்னது? நான் இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு இதெல்லாம் விருப்பம், இதெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு இதெல்லாம் விருப்பம், இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அது சுயநலமா பொதுநலமா? சுயநலத்தோடு இருந்தா என்ன கிடைக்கும்? ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பாப்பம் இருக்குண்டே, அப்படியே மோட்சத்தை அடைஞ்சிடலாம். முதல் வார்த்தை அதுக்கு தான், க்ஷீண பாப்பானாம். புரியுறதா உங்களுக்கு? அப்போ ராகத்வேஷாதி விஷயம் அடிப்படை தர்மத்திலேயே ஸ்வதர்மமே ப்ராப்ளமா ஆகக்கூடியது. ஞான யோக்கியதாக்கு ராகத்வேஷாதி ஹெல்ப் பண்ணாது. ஞானத்திற்கு அந்த 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 தெருக்குள்ளேயே வர முடியாது. ஞானம் ஞானம் ஞான தெரு அப்படின்னு எதுவும் இல்லை. இது மட்டும் ஞானா ஸ்ட்ரீட் இல்லையா? கட்டோபனிஷத் ஸ்ட்ரீட், நம்பர் 1 கட்டோபனிஷத் ஸ்ட்ரீட் அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்பர் 2 கைவல்ய உபனிஷத் ஸ்ட்ரீட் அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லையா? அந்த அந்த ஏரியாக்குள்ளேயே வர முடியாது நம்மளால. அதனால உங்களுடைய சாதனை எப்படி இருக்கணும்? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ராகத்வேஷத்தை ஸ்பாட் பண்ணுங்க, புள்ளி வைங்க, கிராஸ் போடுங்க. புரியுறதோ? காமம், மணி, பணம், பணக்காமம், கிராஸ். ராகத்வேஷா எல்லாத்துலயும் இருக்கு. எப்படி இருக்கு? யாராவது நமக்கு டிங்னு ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு ஒரு டெபாசிட் ஆயிருக்கு 1000 rupees அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஆஹா ஆஹா, பகவானே 1000 விழட்டும், பேங்க்ல டிங் டிங்னு மெசேஜ் வரட்டும், எனக்கு டெபாசிட் ஆச்சுன்னா ஹாப்பி. நீ எடுத்து கொடுக்கணும்னா வித்ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பண்ணிடுறேன் மனசே வராதே. உங்களை சொல்லலை, நான் இமேஜின் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். அது காமனா, வெளியில இது காமனா இருக்கு இல்லையா? வித்ட்ராயல் பண்ணணும்னா செலவழிக்க முடியாது நம்மளால. எதுக்கு செலவழிக்க முடியாது? ஃபர்ஸ்ட் பொதுநலத்துக்கு செலவழிக்க முடியாது. அது ஓகே, ஓரளவுக்கு சக்தி இல்லைன்னா தனக்காகவே செலவழிச்சுக்காம சில குரூப்லாம் இருக்கிறது. ஏன்னா அது சேர்ந்துட்டே போகணும். என்னது? உங்களுக்கு மொபைல் ஸ்கிரீன்ல நீங்க பேங்க்குக்கு போனாலும் இதுதான் உங்க பேலன்ஸ், யாரும் உள்ள போய் இதுதான் உங்க பணம் அப்படின்னு காட்டுறது இல்லை. பார்த்துருக்கீங்களோ? உங்க பேங்க் பேலன்ஸ் 10,000 ரூபான்னா பேங்க்குக்கு போனேன்னா வாங்கோ அப்படின்னு சொல்லி உள்ள போய் பேங்க் மேனேஜர் இங்க பார், உனக்கு 10,000 ரூபாய் அங்க இருக்கு பார், காட்டினாரா? அந்த கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் 10,000 ரூபாய். 10,000 ரூபாய், இது என் பணம். இல்ல இந்த மொபைல் ஸ்கிரீன்ல 10,000 ரூபாய் பாரு, என் பணம் பாரு. அவ்வளவுதான். சப்போஸ் கம்ப்யூட்டர் வேலை பண்ணல, உன் போன் அவுட் ஆயிடுத்து, பேங்க் வேலை பண்ணல அப்படின்னாக்க உன் பணம் எங்க போச்சு?
பகவானே பணத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, பகவானே பகவான் அவ்வளவுதான். அப்போ டெபாசிட் ஆச்சுன்னா ராகம், எவ்வளவு வேணா எனக்கு கொடுக்கும், நோ ப்ராப்ளம். என்ன துவேஷம் இருக்கிறது? பணம் நான் செலவழிக்க மாட்டேன், செலவழிக்க விட மாட்டேன். இப்படி இருந்தா என்ன பண்றது? நமஸ்காரம் பண்ணிட்டேன், நன்னா ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதான். ஜபம் பண்ணுங்க, நிறைய பணம் வரும், நிறைய பணம் வரும். பெரியவாள்லாம் இப்படிதான் சொல்லுவா இல்லையா? சன்னிதானம், மகா சன்னிதானம் எல்லாம் திக்விஜயம் வரும்போது என்ன சொல்லுவா? ததுத்வமசி அகம் பிரம்மாஸ்மி இல்லையா, சத்யான்றத மிருத்தனீகரணம் இப்படிலாம் பேசிட்டு போவா. நோ, சாந்தம் சிவம் அத்வைதம் நோ. எல்லாருக்கும் எல்லாம் நன்னா பண்ணுங்கோ, எல்லாம் நல்லா பரோபகாரம் பண்ணுங்கோ, பகவான் கூட கல்யாணம், இதுதான் பண்ண முடியும். அப்போ உனக்கு பணம் வரும், நல்ல ஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த பணத்து மேல இருக்கக்கூடிய மோகம் குறையும் தெரியாமையே. நான் இப்ப சொல்லிட்டேன். அதனால யாராவது இதை கேட்டாருனாக்கா, ஐயோ இந்த ஜபத்தை பண்ணா பணத்தை நிறைய செலவிச்சு நானே பண்ற மாதிரி ஆயிடுமே, ஜபத்தை ஸ்டாப் பண்ண. ராகத்வேஷம் குறைஞ்சிடக்கூடாது இல்ல, அதுலதான் வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. நம்ம விவேக சூடான படிச்சோம், அஜ்ஞானம் எப்படி இருக்கான், அஜ்ஞானத்துக்கான ஜலம் என்னதான், அஜ்ஞானங்கிற வேருக்கு எது ஜலம் விடுறதா அப்படின்னு படிச்சோம். நம்மளுடைய கர்மானாக்க இதெல்லாம் ராகத்வேஷம் எல்லாம் வருது. Therefore இந்த அறியாமை அதனால ஏற்படக்கூடிய இந்த பிராத்தமிக த்விதீய அத்தியாசா ஞாபகம் இருக்காது? இந்த அத்தியாசத்தினால என்ன ஆயிடுறது? ஆல் கைண்ட் ஆஃப் ராக துவேஷ காம குரோதாதி எல்லாத்துலயும் இண்டிவிஜுவலாவே பாதிக்கப்படுறது. கிளியரா சொல்லிட்டாரா? சரி. ஏன் ஓய் சம்சாரம் அல்லது பிரபஞ்சத்தை, ஜகத்தை, வேர்ல்ட சொப்னத் வேர்ல்டு கூட கம்பேர் பண்றேன். எப்படி இந்த சொப்னத்தையும் ஒரு டவுட் வந்துருது எனக்கு. நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு? எத்தனாவது ஸ்லோகம்? ஓகே, தேங்க்யூ. அதுல இருக்கக்கூடிய வார்த்தை ஓகே. ஏன் சொப்னத்து கூட, எப்படி சொப்னத்து கூட கம்பேர் பண்றாரு இல்லையா? சொப்னம் இன் எசன்ஸ் நீங்க சொப்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, சொப்னத்துல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் கால் மேல கால் போட்டுண்டு, காலுக்கு ஒரு தலகாணி வச்சுண்டு, தலைக்கு 4 தலகாணி வச்சுண்டு, என்ன ஏசி ஆன் பண்ணியிருக்கேன், 23 டிகிரிஸ்ல வச்சுட்டு இருக்கேன், இப்படி சாஞ்சி படுத்துட்டு இருக்கேன் இல்லையா, என் ரூம்ல நான் தனியா இருக்கேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொப்னத்துல இருப்பேலா? என்ன பண்ணிட்டு இருப்பேன்? அந்த சொப்னம், அந்த ஆளு, அதுதான் உங்களுக்கு அப்ப உண்மை உலகம். அப்படி பண்ணாதரா, அப்படி பேசக்கூடாதரா, அப்படி இல்ல டிரான்சாக்சன். அங்க நீங்க பேசுறதும் இது பண்றதும், இந்த இடத்துல கையெல்லாம் ஆடும். அப்படி சொப்ன காலத்துல, சொப்னத்துல இருக்கும்போது, சொப்னத்துல இருக்கிறவனுக்கு சொப்னமானது சொப்னம் கிடையாது. என்னது? ஓகே. சொப்ன காலத்துல சொப்னம் காணுகின்றவனுக்கு சொப்னமானது சொப்பனம் கிடையாது. சொப்னம் வெளியில இருக்கா, உள்ள இருக்கா? சொப்னம் காணுகின்றவனுக்கு சொப்ன உலகம் வெளியில இருக்கு. இங்க நீங்க ப்ரமோஷன் கிடைக்கலன்னு துடிச்சு கஷ்டப்பட்டு அப்படின்னு நேர கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணின்னு வந்துட்டேன். அந்த சொப்னத்துல நீங்க ப்ரமோஷன் ஆகி பெரிய 4 பேருக்கு ப்ரமோஷன் கொடுக்குற அளவுக்கு சொப்னம். அட்லீஸ்ட் அந்த கொஞ்ச நேரம் நன்னா இருப்போமே. எழுந்து பார்த்தா அடச்சா கனவா, சா ப்ரமோஷன் போச்சே. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சொப்ன காலத்துல சொப்னமானது உண்மை. அங்க ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு வரையில், அங்க ஆத்மபோதம் கிளாஸ் நடக்கிறது. அங்க என்ன பண்ணிருக்கா? அங்க என்ன சொல்றாருன்னா, அங்க பாரு, நீ இப்ப அட்டன் பண்ற கிளாஸ், நீ வாழ்கின்ற வாழ்க, ராக துவேஷாதிகள் இதெல்லாம் நீ குறைச்சு இது சொப்னம்னு நீ புரிஞ்சுக்கணும். நீ இந்த சொப்னத்துல இருக்கிற ஆள் கிடையாது, நீ இந்த சொப்னத்தை படைச்சவன், உன்னாலதான் இந்த சொப்னம் இருக்கிறது. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இப்படி பாக்குற மாதிரியே சொப்னத்திலே நீங்க என்ன பாப்பேல. அப்படி அப்படியா அப்படியா என்ன சொல்றாரு இவரு? சரி, ஏன் இதை சொப்னம் சொல்றேன் அப்படின்னாக்க, ஏன் இதை அன்றியல்? சொப்னம்னா என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கணும்?
உண்மையற்றது. அப்போ உண்மைனா என்னது? உண்மை அப்படின்னு சொன்னா எல்லா காலத்திலும் இருக்கிறது, எல்லா காலத்திலும் இருக்கிறது உண்மை. ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போச்சுன்னு சொன்னா அது என்னது? உண்மை கிடையாது. வேணா உண்மை போலன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த நம்மளுடைய இப்போ இருக்கிற அனுபவத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துடைய சீக்ரெட் என்னன்னு சொன்னா, நமக்கு இப்போ இது அனுபவத்தில் இருக்கு. அதனாலதான் நீங்க தலகாணி வச்சுட்டு ஏசி போட்டுன்னு தூங்கிட்டு இருக்கேளுங்கிறது சொப்னத்தில் தெரியல. கரெக்டா? நீங்க எந்த ஆத்துல, எந்த ஸ்ட்ரீட்ல, எந்த வீட்டில் படுத்துட்டு இருக்கேள் உங்களுக்கு சொப்னத்தில் தெரியல. என்ன சாப்பிட்டுட்டு படுத்தேல் தெரியல. சொப்னத்தில் நன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் கட்ட முடியும். சப்போஸ் சொப்னத்தில் நான் இப்பதான் ராத்திரி ஃபுல்லா ஆனந்த பவன்ல போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொப்னத்தை என்ன பண்ணுவேன்? நான் இப்பதான் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லணும் இல்லையா? கனவுல சொல்லியிருக்கேலோ. அப்போ சொப்னத்துல இந்த உலகம், இந்த ஆனந்த பவன், இந்த வீடு, இந்த ஏசி, இந்த பெட்டு, இந்த ஆளு தூங்கிட்டு இருக்கிறவள் இருக்கானா இல்லையா? எதுவுமே கிடையாது. இந்த என்டையர் பஞ்சபூதம் என்ன ஆயிடுது? கிடையாது. அப்ப இந்த உலகம் சொப்னத்துல இருக்கும்போது இந்த உலகம் யாருக்கு கிடையாது? மற்றவாளுக்கு இருக்குன்னு அப்படி யாருக்கு பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அந்தந்த சொப்னத்துல அவளுக்கு அந்தந்த உலகம் கிடையாது. கரெக்ட்? இந்த உடம்பு, இந்த சென்சஸ் அப்ப கிடையாது. இந்த புலன்கள், இந்த விஷயம்லாம் அப்ப கிடையாது. சரி, முழிச்சுட்டேன் சொப்பன உலகம். அங்க இருந்த உடம்பு, அங்க இருந்த உலகம், அங்க இருந்த கார், அங்க இருந்த பேங்க் பேலன்ஸ் இங்க இருக்கோ? இருந்தா நன்னா இருக்கும். அங்கிருந்து கொஞ்சம் விட்ரா பண்ணிட்டு மேனேஜ் பண்ணலாம். அப்போ ஒரு காலத்துல இந்த உலகம் இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த பிரபஞ்சம் இல்லை. அதுதான் எசன்ஸ். ஸ்வகாலே சத்தியவத் பாதி. நம்ம அனுபவத்துல எப்போ அது அனுபவத்துல இருக்கிறதோ அப்ப உண்மையா இருக்கிறது. விழித்த பிறகு பிரபோதே, பிரபோதேனா விழித்த பிறகு, ஆஃப்டர் வேக்கிங் அப் ஈஸியா இருக்கும். டக்குன்னு அலாரம் அடிக்கும், எழுந்துருவோம் இல்லையா? எழுந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியும் நமக்கு? ஓஹோ, கனவாது, உண்மை இல்லை. அப்படி அந்த உலகம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. இப்ப இந்த உலகம் எப்படி தெரிகிறது? இந்த உலகம் அதே மாதிரி பொய்ன்னு எப்ப தெரியும்? எங்க எழுந்துக்கணும்? யம தர்மராஜா சொல்றார், உத்திஷ்ட ஜாகிரத பிராப்யவரான் நிபோதத. இந்த உலகத்தில் அஜ்ஞானம் அப்படிங்கிற தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டால் எப்படி முழிச்சுக்க முடியும்? அஜ்ஞானம் அப்படின்னு தூக்கத்திலிருந்து என்ன அலாரம்? ஞானம். ஓகே, ஜீவ ஈஸ்வர ஜகத் ஞானேன என்ன ஆயிடும்? இப்ப இருக்கிற தூக்கத்திலிருந்து முழிச்சுக்க முடியும். அப்ப என்ன ஆயிடும்? ஒரு ஞானிக்கு இந்த உலகம் எப்படி எப்படி இருக்கிறது இல்லையா? ஓகே, அது உலகம் உண்மை போல உண்மையா இருக்கிறது, பொய் போல பொய்யா இருக்கிறது. பொய்யும் கிடையாது, உண்மை கிடையாது. therefore இந்த உலகத்தை என்னன்னு சொல்லலாம்? பொய்யான உண்மை, உண்மையான பொய். என்ன இஷ்டத்துக்கு பேசுறேன்? நான் இஷ்டத்துக்கு பேசல, நான் சொல்லல. ஸ்வகாலே அனுபவத்துல இருக்கும். ஓகே, விழித்த பிறகு ஞானத்தினால பிரபோதே உண்மை போல சத்தியவத்து பவேத். சத்தியமா இருந்தது என்ன ஆயிடும்? சத்தியம் போல ஆயிடும். உன்னை பார்த்தா புத்திசாலி மாதிரி இருக்கே. புத்திசாலி மாதிரி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க, வச்சா ஒன்னாவும். நல்ல காம்ப்ளிமெண்ட் தானே நான் பண்ணேன். நான் இந்த புடவையில தான் அழகா இருக்கேன். அப்ப இதெல்லாம் இத்தனை நேரம் அழகா இல்லையா? என்ன சொல்ல வர? அப்ப உண்மை போல அப்படின்னு சொன்னா உண்மை இல்லைன்னு அர்த்தம். எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கணும், கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. பசிக்கிற மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? பசிக்கல. நம்ம எதை எடுத்துப்போம்? பசிக்கிற மாதிரி இருக்குல்ல, பசி இருக்கு, சாப்பிடு. உண்மை போல இருக்கோம்னா உண்மைதான். அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். உண்மை போல குழந்தை எடுக்காதடா, அத உமாச்சிடாது. அதுக்கப்புறம்
அது டூப்ளிகேட் ஆப்பிள்டா. நவராத்திரியில் குழந்தை குழுவிலேருந்து ஆப்பிள் எடுக்கும். என்ன பண்ணுவேன் இல்லைங்க, நான் அவனுக்கு வேற ஆப்பிள் தரேன்னு, இது இது ஆப்பிள் இல்லை, குழந்தைக்கு ஆப்பிள். ஸ்வகாலே சத்யவத் பாதி. தேர்ஃபோர் இந்த சம்சாரம் ஸ்வப்ன துல்லியா, எது எனக்கு இப்போ அனுபவத்தில் இருந்து மற்றொரு காலத்தில் அது அனுபவத்தில் இல்லையோ அது உண்மை அல்ல, உண்மை போல. தட் இஸ் உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை. தட் இஸ் மித்யாங்கிற வேர்டு இங்கே இவ்வளோ அழகா டெஃபினேஷன் பண்றாரு பாருங்க. ஜாகிரத் பிரபஞ்சா மித்யா திருஷ்யத்வாத் அனித்தத்வாத் சொப்னவத். படிச்சவாளுக்கு இந்த பிரபஞ்சமானது சொப்னம் போல இல்லையா, அனித்தியமாக இருக்கிறது. ஸ்வகாலே சத்யவத் பாதி பிரபோதே சத்யவத் பவே. ஸ்வகாலே சத்யவத் பாதி, கரெக்டா? அனுபவிக்கும் போது உண்மையாக இருக்கிறது, விழித்த பிறகு அசத் பவேத். அந்த இடத்துல பிரிக்கணும். இந்த நேரம் அதை சொல்லலன்னு நினைக்கிறேன். பிரபோதே சத்ய சத் பவேத் இருக்கு பாருங்க, அதை பிரிச்சேல்னு சொன்னா சத்ய அசத் பவேத்னு வரும். இம்பார்ட்டன்ட், அதுதான் மீன் பண்ண சொல்லல. பிரபோதே சதி அப்படி பிரிக்கணும். என்ன ரெண்டாவது நாலாவது வரிய என்ன எப்படி பிரிக்கணும்? பிரபோதே சத்ய சத் பவேத் இருக்கு இல்லையா, பிரபோதே சதி கமா அசத் பவேத். அப்படி பிரிச்சல்னா நான் சொல்ற அர்த்தம் வந்துடும். கரெக்டா? அனுபவிக்கும் போது சத்தியமாக பாதி, சத்தியமாக இருக்கிறது, பீயிங் இருக்கிறது. விழித்த பிறகு இந்த இடத்துல விழிப்புன்னு சொன்னா உதாரணத்தை வச்சு பார்த்தேன்னா முழிச்சுக்கிறது தூக்கத்தில் இருந்து. சித்தாந்தமா பார்த்தேன்னாக்க அஜ்ஞானத்தை இப்படியே வருவோம், இந்த ஸ்டெப்ல இருந்து வருவோம். பாபத்தை க்ஷீணமாக்கி தர்மமயமாக தப்போமயமாக வாழ்க்கையை வாழ்ந்து யோகியத்தையை அடைந்து முமுட்சத்துவத்தினால குரு கிட்ட போய் அவர் எதுவும் கோச்சுக்காம அவரை தூஷிக்காம சாஸ்திரம் சொல்றாருன்னு பக்தியோட கேட்டுண்டு சாஸ்திரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி, நமக்கு ராகத்வேஷமே பழக்கம் இல்லையா, சாஸ்திரம் குரு ஈஸ்வரா மேல ராகத்வேஷம் வந்துடும். எல்லாம் இப்போ அதில் தானே இருக்கு. இவர் பிடிச்சி திட்டு, பகவானை திட்டு, சாஸ்திரத்தை திட்டு, அதெல்லாம் இல்லாம ப்ராப்பரா கேட்டு புரிஞ்சுட்டோன்னு சொன்னாக்க என்ன ஆயிடும்? அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு முழிச்சுக்கிறது, பிரபோதே சதி. அப்ப வேதாந்த ஞானம் என்ன பண்றது? நம்மள ஆழும் துயில். கரெக்டா? அந்த மொழிப்பு கரெக்டா சொன்ன வார்த்தை ஆழும் தொழில். கரெக்டா? ஆழும் தொழில் கரெக்டா? இது தப்பா வந்ததுன்னா விட்டுடுங்க. புரிஞ்சுடுத்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ டீப் ஸ்லீப்ல இருக்கும். அதனாலதான் கௌடபாதாச்சாரியா நித்ரான்னு சொல்றார். நித்ரான்னு சொல்றார். எது நித்ரா? அஜ்ஞானம் நித்ரா. அப்போ நம்மளுடைய அத்தியாசம் எங்க இருக்கிறது? டோட்டல் அளவில் இந்த ஜகத்து உண்மை, ஜகத்து சிருஷ்டியா இருக்கிறது. கனெக்ட் பண்ண முடியறது. அப்போ மாண்டுக்கம் படிக்கலைன்னா இது கஷ்டமா இருந்திருக்குமா, ஈஸியா இருந்திருக்குமா? கஷ்டமா இருந்திருக்கும். படிக்காதவாளுக்கு இது புதுசா ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை இன்னும் ஆராயணும்னு தெரியும். ரெண்டு பக்கமும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுறதோ? தேர்ஃபோர் ஜகத் மித்யா, ஜகத் சத்தியம்ங்கிறது அத்தியாசா. இந்த அத்தியாசத்தை நீங்க எடுக்கணும். அத்தியாசத்தை எப்படி எடுக்க முடியும்? பிரபோதே, அஜ்ஞானத்தை எடுக்கிறதுனால அத்தியாசமானது நீங்கும். தாவத் சத்யம் ஜகத் பாதி சுக்திகாரஜதம் யதா யாவன்யாயதே பிரம்ம சர்வாதிஷ்டானமத்வயம். தேர்ஃபோர் உலகமானது உண்மையாக தெரிகிறது. ஆனா உண்மையிலேயே உலகம் உண்மையில்லை. அப்போ உண்மை அல்லது சத்தியம் அப்படிங்கிறது எதோடைய குணம் சொல்றதா, எதோடைய ஆட்ரிபியூட், எதோடைய தன்மை, எதோடைய நேச்சர், அது கரெக்ட். உலகம் அப்படிங்கிறது
இருக்கு அப்படின்னு சொல்றது இப்ப என்ன பண்ணிட்டோம், உலகம் அப்படின்னு ஒண்ணு. அப்ப இருக்கு அப்படிங்கிறது எதோடைய, உலகத்துடைய தன்மைனாக்க உலகம் எப்போ இருக்கணும். சத்தியம் அப்படிங்கிறது உலகத்துடைய ஸ்வரூபம், உலகத்துடைய நேச்சர் அப்படின்னா உலகம் எப்போதுமே இருக்கணும். ஏன்னா சத்தியத்துக்கு என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், எல்லா காலத்திலையும் இருக்கிறது. காலமே ஒடுங்கும் தெரியுமா, அதை மறந்துடக்கூடாது. காலம் ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள்னாலே காலம், அந்த காலமே ஒரு நாள் இருக்காதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். கரெக்டோ? காலம் இல்லைனாலும் இருக்கக்கூடியது சத்தியம். கரெக்டா? அப்போ தாவத் சத்தியம் ஜெகத் பாதி சுக்திகார ரஜதம் யதா யாவன் நியாயதே பிரம்ம சர்வாதிஷ்டானம் அத்வயம். therefore இந்த உலகம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த இருப்பு எதோடையது, கண்டிப்பா உலகத்தோடையது கிடையாது. ஏன்னா இருக்குன்னு சொன்னா சத்தியம், சத்தியம் சொன்னா திரிகாலே திஷ்டதி சத்தியம், எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது சத்தியம். அப்போ உலகம் சத்தியம் இல்லை மித்தியான்னு சொல்லிட்டாக்க அந்த இருப்புங்கிறது எதோடையது, எதோடையது, அங்கதான் கொஸ்டின் வருது. அதை தான் அறிமுகப்படுத்துறார். பிரம்ம, உலகங்கிறது எதோடையது, பிரம்மனுடையது. அல்லது ஜகத் அப்படிங்கிறது ஜகத்துக்கான காரணமாக எந்த பிரம்மன் இருக்கிறதோ அதுதான் இருக்கிறது. therefore இந்த பானை எடுத்துட்டோம்னா இந்த பானை இல்லையா, பானைன்னா களிமண் சொல்லிடுவோம் உடனே. அப்ப பானைங்கிறது என்னது, பானைங்கிறது என்னது, ஓகே. இந்த பானை அப்படிங்கிறது களிமண் உடையதா, பானை அப்படிங்கிறது களிமண் உடையதுன்னா எங்கெல்லாம் களிமண் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு பானை இருக்கணும். அப்ப பானை அப்படிங்கிறது களிமண் உடையது இல்லை, மண்ணு மண்ணு தான். ஆனா இந்த நேம் அண்ட் ஃபார்ம், இந்த ஒரு தோற்றத்திற்கு பானைன்னு ஒரு பேரை சொல்றோம். கரெக்டா? அப்ப இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவேன், பானைன்னு தான் சொல்லுவோம். யூசேஜ் பானை தான் சொல்லுவோம், மாற்ற மாட்டோம். கரெக்டா? ஆனா என்ன புரிஞ்சிருக்கு நமக்கு, பானைங்கிறது சொல்றோமே தவிர ஆக்சுவலி அது களிமண் தான். கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ பானை இருக்கு, பானையை கொண்டு வா, பானையை எடுத்து வை அப்படின்னு சொன்னா பானை அப்படிங்கிறது நாமரூபம். அதோடைய அதிஷ்டானம் எது, பானையுடைய சத்தியம் எது, பானையுடைய பீயிங் எது, BEING களிமண். கிளியரா இருக்கா? அதை தான் களிமண்ணை தானே பானைன்னு சொல்றேன்னு சொல்லுவோம். அப்போ இருக்கிறது மண்ணு தான், அதற்கு ஒரு பெயர் எதை சூட்டுறோம், பட்டம் கட்டுறோம், பானை என்கிற பட்டம். வெளியில போனேன்னா அந்த டீ கப்பு அது என்கிற பட்டம். புரியுறதோ? அதே போல இந்த ஜகத் அப்படிங்கிறது என்னது, ஒரு காலத்துல இருக்கு, இன்னொரு காலத்துல இல்லைன்னா மித்யா, சத்தியம் கிடையாது. அப்ப அது என்னது அப்படின்னா ஜகத்துங்கிறது நாமரூப தோற்றம். ஆனா என்ன பண்ணிடுறோம், ஜகத் அப்படிங்கிறதுக்கு சத்தியமா இருக்கிறது என்னதுன்னு சொன்னா பிரம்ம, ஆத்மா அல்லது அகம். களிமண்ணுக்கு எப்படி பானையோ, அல்லது கனவுல உண்மையான பாம்பை பார்த்தேன். ஓகே, இப்போ நீங்க போகும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட்டு பளிச்சு நடிக்கும், LED எல்லாம் போட்டிருக்கா இந்த தெருவில். அந்த மரம் அப்படி சாஞ்சு இருக்கும். இந்த மாலை ஏதாவது அங்கே போட்டிருந்தா நமக்கு ஓ நாய் வேற ஒவ்வொன்று குலைச்சுட்டு இருக்கும். இதெல்லாம் இன்சிடென்ட்லாம் வச்சு அந்த மாலை எப்படி தெரியும் நமக்கு, பாம்பு தான். பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பகீர்னு ஒரு பயம் வரும் பாருங்க. இது என்னவா இருக்கும், நாய் வேற குலைக்கிறது, அப்ப மட்டும் ப்ராப்ளம் இல்லை, சிந்திக்கிறேன். பாம்புன்னு கன்க்ளூட் ஆறுதல்ல, ஆட்டோமேட்டிக்கா உடம்பு எல்லாம் ஒரு வேகம் பின்னாடி வருவோம், சைடுக்கு வருவோம், எல்லாரையும் நகர்த்துவோம். இப்போ பாம்புங்கிறது கயர் மேல ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட தோற்றமோ எப்ப தெரியும்,
இங்கேருந்து வரவா இன்னும் கொஞ்சம் மாலையை போட்டு அந்த பழைய மாலையை நகர்த்தினா, ஓ மாலை தானா, அதை தான் இப்படி நினச்சிட்டு இருக்கோமா, சே. அப்போ கயற்றுனால பயம் இல்லை, ஓகே. கயறுங்கிறது தெரியாம இருக்கிறதுனாலையும் பயம் இல்லை. கயறுங்கிறது தெரியாம இருந்து பாம்புன்னு முடிவு பண்றேன் பார்த்தீங்களா, அந்த அத்தியாசத்தினால தான் ப்ராப்ளம். பயம், பயம்ங்கிறது இந்த இடத்துல ஏற்படக்கூடிய சம்சாரம். கிளியர்? therefore அதே போல இந்த இருக்கக்கூடியது அத்வைத பிரம்ம. அந்த பிரம்ம லட்சணம் என்னது? அத்வயம், நான்-டுவல், ந துவைத்தம், அத்வைத்தம். கனவுல எவ்வளவு பேர் இருக்கா? கனவுல யாரெல்லாம் இருக்கா? உங்களை தவிர யாருமே கிடையாது. ஆனா தோற்றம் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிக்காத உங்க யாரோ, அவளும் நீங்களா தான். சே, அவளா வந்துட்டேன் நான் யாரையும் சொல்லலை. சொன்னா என்ன கோச்சுப்பேன். உங்களுக்கு யாரும் லிஸ்ட்ல பிடிக்காதவா இருப்பா இல்லையா? நீங்க தான் பிடிக்காம கனவுல வந்துட்டு இருக்கேன், பரவாயில்ல, வருவேல இல்லையா? அவளும் நீங்க தான். அப்போ உங்களுக்கு அப்பியரன்ஸ், டிரான்சாக்ஷன் எல்லாமே மல்டிப்ளிசிட்டி. இருக்கிறது என்னது? தோன்றியதோ பாம்பு. பாம்பு வந்து அந்த இவன் சொல்லுவான், அந்த பாம்பு தெரிஞ்சது இல்ல, அப்படியே கோதுமை மாதிரி புள்ளி புள்ளியா இருக்குடா, ஆடித்து வேற, அசைஞ்சது வேற, எல்லாம் இவரா சொல்றது. எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் பாங்கோ இருக்கக்கூடிய ஒரு கயிற்றுக்கு. எவ்வளவு குணாதிசயங்கள் பாம்புக்கு சொன்னாலும் இந்த குணமெல்லாம் அற்ற அதிஷ்டான கயறு. சம்ஜே? அப்ப என்ன ஆகும்? பாம்பு பார்த்த உடனே விலகும். துவேஷ விஷயக்க ரூபமா இருக்கிறது, விலகக்கூடிய, நிவர்த்தி பண்றக்கூடிய விஷயமா இருக்கிறது. இங்க என்ன பண்றாரு? சுக்திகா ரஜதம் யதா. ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பார்த்துருவோம். சுக்தினா என்னது? சுக்தி ஷெல். என்ன ஷெல்? காத்தால வாக்கிங் போய் எடுத்துன்னு வாங்கோ. காத்தால வாக்கிங் போனேன்னா சில ஷெல்லாம் இருக்கும், சில ஷெல்லாம் பல பல பலன் இருக்கும், வெள்ளி மாதிரி ஜொலிக்கும், ரஜதம். நம்மளால ஒருத்தர் போய் பெசநகர் பீச்சில் வாக்கிங் போயிட்டு ஒருத்தர் கிளாஸுக்கு கூட்டின்னு வந்துட்டார். அப்படி இப்படி பண்ணலாம். சப்போஸ் அது பண்ண முடியலனாக்க இந்த ஷெல்லாம் எப்படி ரஜத்தமா தெரியறதுன்னு பாருங்க. ரஜதம்னா வெள்ளி. அந்த சன்லைட்ல பல 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 பலன்னு. இங்க வந்து என்ன ஆயிடுது? பார்ஷியல் லைட் இருக்கு, அதனால அது பாம்பா தெரியுது. அங்க நல்ல பளிச்சுன்னு லைட் இருக்கிறதுனால அந்த சிற்பி தானே, சிப்பி, சிப்பி வந்து எப்படி தெரியறது? நமக்கு வெள்ளியா தெரியுது, வெள்ளி காயின் மாதிரி தெரியும். இவர் எந்த அளவுக்குனாக்க அங்க ராமரே ராம சீதாலாம் அந்த காயின்ல இருக்கிற மாதிரி அவ யாரோ பொட்டு போயிட்டா போல இருக்குன்னு என்ன பண்ணுவாரு? கிட்டக்க போவோம். கிட்டக்க போனா அது என்னது? பேந்து போன ஒரு சிப்பி. குழந்தைல அதான் சேர்த்து வச்சுப்போம், இவ்வளோ இருக்கும், இவ்வளோ வச்சுருப்போம். அப்போ ஒண்ணு என்ன பண்றது? ராக விஷயகமா இருக்கிறது, நம்மள அட்ராக்ட் பண்றது. ஒண்ணு வந்து நம்மள எதனால ஓகே, சுக்தி அஜ்ஞான ரஜத ஆரோபிதம், ரஜ்ஜு அஜ்ஞான சர்ப்பாரோபிதம். ரஜ்ஜு அஜ்ஞானேன சர்ப்ப ஆரோபிதம். புரியுறதா நான் சொல்றது? கயறு என்பது தெரியாததுனால பாம்பு என்று அந்த கயரை எண்ணப்பட்டது. வெள்ளி அப்படிங்கிறது வந்து அந்த சிப்பி அப்படிங்கிறது தெரியாததுனால வெள்ளி அப்படிங்கிறது அது மேல தோற்றுவிக்கப்பட்டது. ஒண்ணு வந்து அட்ராக்ட் பண்றது, ஒண்ணு வந்து தூரமா நம்மள அனுப்புறது. அதே போல தாவத் சத்தியம் ஜெகத் பாதி, தாவத் சத்தியம் ஜெகத் பாதி, ஜெகத் சத்தியம் தாவத் பாதி.
எப்பொழுது மட்டும் இந்த ஜெகத்தானது சத்தியமாக இருக்கிறதோ, ஜெகத் சத்தியத்துவம் அஜ்ஞான அத்தியாசத்தினால, therefore என்ன ஆயிடுறது, அந்த அத்தியாசமானது ஜெகத் சத்தியம்னு எது மட்டும் இருக்கிறதோ தாவத்து யாவன் நியாயத்தே, எப்ப மட்டும், அல்லது ஜெகத் சத்தியமா எப்ப மட்டும் இருக்கும், சரி கரெக்ட் ஞானம் சொல்றார். ஓகே சரி, ஜெகத் சத்தியம் இல்ல சொல்லிட்டே புரியுது. ஆனா ஜெகத் சத்தியமா இருக்கே, எப்ப மட்டும், எப்படி எது மட்டும் இருக்கும்னு சொன்னா, யாவத்து நியாயத்தே பிரம்ம, பிரம்மனை தெரிஞ்சுட்டேன்னாதான் கயரை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ, சிப்பியை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ, அப்பதான் அதுல ஏற்பட்டிருக்கின்ற தோற்றமானது தோற்றமே உண்மை இல்லைன்னு புரியும். அதே போல எப்ப ஜெகத் அதிஷ்டானமாக, ஜெகத்திற்கு எது அதிஷ்டானமா இருக்குங்கிற ஞானம், தட் இஸ் பிரம்ம ஞானம் எப்ப ஏற்படுறதோ, ஆத்ம போதம் எப்ப ஏற்படுறதோ, அப்போ இந்த ஜெகத்தானது சத்தியமா இருக்காம சத்தியம் போல இருக்கும். என்னன்னு புரியும், ஸ்வகாலே ஜகதா சத்தியவத் பாதி. எந்த ஜகதா, ஜாகிரத் ஜகதா, ஜாகிரத் பிரபஞ்சா. ஓகே, பிரபோதே பிரம்ம ஞானேன ஜகதா ஜாகிரத் ஜகதா சத்தியவத் பவேத் அசத் பவேத். சத்தியவத் சத்தியவத்னு சொல்லிட்டு இருக்கேன், சத்தியம் போலங்கிறதுக்காக அதை யூஸ் பண்றேன், கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். என்னது, அசத் பவேத். கிளியரா இருக்கா, கன்ஃபியூஸ் பண்ணலையே உங்களை? எப்ப தெரியும் அந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது, ஜெகத்துல இருந்தோ வேற எங்கேயோ இல்ல, எங்க உங்களுக்கு வெள்ளி தெரியறதோ அது என்னது, ஆக்சுவலா எதை வெள்ளின்னு சொல்லிட்டு இருக்கேன், சிப்பியதான் வெள்ளின்னு சொல்லிட்டு இருக்கோம். வெள்ளின்னு நினைச்சுண்டு வெள்ளியை நோக்கி அட்ராக்ட் ஆகி போகும்போது அப்பவும் அது சிற்பி தான், நீங்க பார்க்காத போது அது சிற்பி தான், நீங்க அது சிற்பி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது சிற்பி தான். அப்போ அந்த ரஜதம் அல்லது வெள்ளிக்கு அதிஷ்டானம் எதுவா இருக்கிறது, அதே போல இந்த ஜெகத் அப்படிங்கிற இந்த என்டையர் பஞ்சபூதம், காரண சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சம், அதுல ஏற்படக்கூடிய சர்வ அனுபவம், இதெல்லாம் எப்படி இருக்கிறது, ரஜதா இவ, வெள்ளியை போல. உண்மை என்னது, அதிஷ்டானம் என்னது, பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதற்கு அதிஷ்டானமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அதிஷ்டானம், சர்வ அதிஷ்டானம். அகைன் அங்க பாம்புன்னு ஒண்ணு, கயறுன்னு ஒண்ணு இருக்கா, வெள்ளின்னு ஒண்ணு, சிற்பின்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கிறதா? எப்பாவது ரெண்டு இருந்ததா? இருக்கிற அத்வய சிற்பி, அத்வய ரஜ்ஜு, அதே போல அத்வய பிரம்ம ஏவ. புரியுறதா? பிரபஞ்சோபசமம் அத்வயம். எங்க படிச்சோம், நான் கேட்கவே வேண்டாம், பளிச்சுன்னு உங்களுக்கு மூஞ்சியில பார்த்தாலே தெரியுது. எப்பொழுது மட்டும் பிரம்மனை அதிஷ்டானமாக அத்வைத்தமாக அறியாமல் இருப்பாயோ அப்பொழுது மட்டும் ஜெகத்தானது சத்தியமாக தெரியும். சத்தியமாக இருக்கும்போது ராகத்வேஷ ஆதி சங்குலஹ, ஒரே வார்த்தையில நம்ம என்டையர் லைஃப, ஆல் ப்ராப்ளம்ஸ், ஆல் டிஃபிகல்டிஸ், நம்ம என்னெல்லாம் நம்மளை வச்சுட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் ஒரு வேர்டில் போட்ட ராகத்வேஷ சங்குலஹா. ராகத்வேஷம்னு தெரியறதுனோ வெறுப்பு, வெறுப்பு, ஆல் உங்களுடைய என்ன இது இது பிடிக்கிற கண்டிஷன், பிடிக்காத கண்டிஷன்ஸ். கண்டிஷன் என்னவா மாத்தணும், பகவான் என்ன சொல்றாரு, ப்ரிஃபரன்ஸா மாத்து. பிடிக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ், பிடிக்காத ப்ரிஃபரன்ஸ், பிடிச்சுக்கிற கண்டிஷன், பிடிக்காத கண்டிஷன், ரெண்டுத்துல எது பெட்டர் யோசிச்சு பாருங்க. தேர்ஃபோர் ஓகே, இந்த சத்தியத்துவ புத்திய பிரம்ம ஞானத்தினால எடுக்க முடியும். அப்போ அந்த பிரம்ம ஞானம் எப்படிப்பட்டது, எந்த எந்த இடத்துல மிஸ்டேக் ஏற்பட்டதோ அதுவே உண்மை. மிஸ்டேக் நீங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு பிரம்ம தர்சனம் இருக்கிறது, அது மேல ஆரோபிதமாக இருக்கிறத வேறொன்றாக நினைத்திருக்கிறேன். எதஸ்மின் தத் புத்திஹி அத்யாசஹ. புரியுறதா? இது அது அப்படின்னு வச்சுட்டேன். ஏன், இது என்னன்னு தெரியல, கயர் என்னன்னு தெரியல. தேர்ஃபோர் என்ன கன்க்ளூஷன், பாம்பு. இருக்கிறது பிரம்மன் என்னன்னு தெரியல, தேர்ஃபோர் உலகம்.
துவைத்தம், அத்வைத்தம் தெரியாதனால துவைத்தம். இப்போ துவைத்தத்துக்கு அதிஷ்டானம் என்னது? அத்வைத்தம். ஜெகத்துக்கு அதிஷ்டானம் என்னது? ஞானம் என்னது? பிரம்ம. அப்படி இந்த அத்தியாச விஷயத்தை டீல் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு? இது டோட்டல் லெவல்ல அத்தியாசம். இண்டிவிஜுவல் லெவல் அத்தியாசமும் வந்து அந்த அத்தியாசத்தை நீக்கும்படியா உபதேசம் அமையிறது. அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அடுத்த வாரம் வழக்கம் போல இருக்கும். சனிக்கிழமை மாண்டூக்கிய காரிகா.